Hi friends, welcome to my channel Tele 2.0. ஸோ போன லெக்சரில் நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு அரேவை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக இப்போ நம்ம வந்து ஒரு 2D அரே எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு 2D அரே எடுத்துக்கிறோம். ஸோ 2D அரேன்றப்போ நம்ம வந்து சிம்பிளாக வந்து முதல்ல வேணால் ஒரு 2 rows இருக்கிற எலமெண்ட்ஸாக எடுத்துப்போம். ஸோ 2 rows இல்லைனா ஒரு நம்ம எப்போதுமே ரொம்ப ஈஸியாக பார்க்குறது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம். ஸோ 12, 23, 12, 13, 14, 15, 10, 9, 7 அப்படின்னு எடுத்துப்போம். இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். சரியா? ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 3x3 மேட்ரிக்ஸை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி எதுக்காக நம்ம ஒரு அரேவை ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இமேஜ் இஸ் நத்திங் பட் அ அரே. நம்ம இமேஜ் இஸ் நத்திங் பட் அன் அரே. ஓகே, நான் மறுபடியும் அந்த எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இமேஜ் எடுத்துப்போம். அந்த இமேஜை நம்ம சும்மா பார்ப்போம். நம்ம முன்னாடியே போன கிளாஸில் எடுத்த ஒரு வீடியோ தான், இமேஜ் தான். ஸோ ஐஎம் ரீட் a.jpg. ஸோ இங்கே இருக்குது a.jpgன்ற இமேஜை நான் எடுத்திருக்கேங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா ஐஎம் ஷோ ஆஃப் ஏ. ஐஎம் ஷோ ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்த உடனே இந்த கலர் இமேஜ் நமக்கு வருது. சரியா? ஸோ இது வந்து ஒரு கலர் இமேஜ். ஸோ நமக்கு இப்போ சிம்பிளாக பார்க்குறதுக்கு வேணால் ஒரு கிரே ஸ்கேல் இமேஜ் எடுத்துப்போம். ஸோ இங்கே கிரே ஸ்கேல் இமேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா b is equal to RGB to gray ஆஃப் ஏ. ஸோ நான் வந்து இப்போ கலர் இமேஜை கிரே ஸ்கேல் இமேஜாக மாற்றிட்டேன். இந்த கிரே ஸ்கேல் இமேஜை இப்போ நான் வந்து இதில் காட்டுறேன். ஐஎம் ஷோ பி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ ஐஎம் ஷோ பி அப்படின்னு கொடுத்த உடனே ஸோ நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வேறு ஒரு புது டூல் யூஸ் பண்ணுறேன். இந்த டூலுக்கு பேர் வந்து ஐஎம் டூல் ஆஃப் பி. ஐஎம் டூல் ஆஃப் பி யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐஎம் டூல் ஆஃப் பி இப்படின்னு கொடுத்த உடனே நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. அது என்னன்னா பிக்சல் இன்ஃபோ அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. இங்கே பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் இன்ஸ்பெக்ட் பிக்சல் இன்ஃபோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடைக்குது பாருங்கள். ஸோ இந்த ஐஎம் பிக்சல் இன்ஃபோ நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்பெக்ட் பிக்சல் இன்ஃபோ. இதை நான் கிளிக் பண்ணாக்கா இப்போ இந்த கர்சர் எங்கே இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய பிக்சல் வேல்யூஸை உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது பாருங்கள். ஸோ உங்களுக்கு எங்கே கலராக இருக்கோ அங்கெல்லாம் பாருங்கள் அதிகமான வேல்யூ இருக்குது. முன்னாடியே சொன்ன பாருங்கள் 255 இருந்தால் நமக்கு வந்து அது வந்து ஒயிட். சரியா? ஸோ எங்கெங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஸோ நமக்கு வந்து இது இருக்கும், வேல்யூஸ் வந்து கம்மியாகும். இதெல்லாம் பிரைட்டாக இருக்க ரீஜன் பிக்சல்லாம் பாருங்கள். ஸோ 157 அப்படி இருக்குது பிக்சலு. ஸோ நான் இருக்க டார்க்காக ரீஜன் நோக்கி போகிறேன் இப்போது. ஸோ இஃப் ஐ மூவ் இட் டு த டார்க் ரீஜன்ஸ், ஸோ டார்க்கில் பாருங்கள் பிக்சல் வேல்யூ கம்மியாகுது பாருங்கள். ஸோ 31, 20, 30. ஸோ டார்க்காக இருக்க ரீஜன்லலாம் பிக்சல் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் பிரைட்டாக இருக்கோ அங்கே பிக்சல்லாம் பாருங்கள் 201, 202லாம் இருக்குது பாருங்கள். 202 இருக்குது பாருங்கள். இந்த இடம் வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்கக்கூடிய இடம். ஸோ 215 இந்த இடம் பாருங்கள், நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ உங்கள் அரே, ஸோ இந்த கிரே ஸ்கேல் இமேஜ் பி பாருங்கள், பியோட வேல்யூ 450x720. ஸோ 450 காலம், 720 ரோ. சரிங்களா? 720 ரோ, இதான் மீனிங். ஸோ 450x720 எலமெண்ட்ஸ் டோட்டலாக இருக்குது. சரியா? ஸோ இதுதான் இந்த மேட்ரிக்ஸ். ஸோ இட் இஸ் எ மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸை எப்படி, ஒரு 2D மேட்ரிக்ஸை எப்படி உங்களால் ப்ராசஸ் பண்ண முடியுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் வந்து இமேஜ் ப்ராசஸிங். ஸோ அதனால தான் நான் வந்து இமேஜ் ப்ராசஸிங் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரேவை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துட்டுருக்கோம். சரியா? ஸோ பேக் டு அவர் திங். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 2D அரே எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் கொடுத்த அதே இதை எடுத்துப்போம். ஏ இஸ் ஈக்குவல் டு எப்படி முதல்ல ஒரு 2D அரேவை டிஃபைன் பண்ணுறதுன்ற நான் சொல்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு ரோவை நான் டிஃபைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் எலமெண்ட், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கொடுத்து செகண்ட் எலமெண்ட், அடுத்தது தேர்ட் எலமெண்ட். அடுத்த ரோவை இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து செமிகோலன் பயன்படுத்துவோம்.
அடுத்த ரோக்கு வந்து நான் 4 5 6 அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். அடுத்த இதுக்கு வந்து நான் 7 8 9 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரோ டிஃபைன் பண்ணுறேன் 1 2 3 ஸ்பேஸ் கொடுத்து செமிகோலன் கொடுக்குறேன். செகண்ட் ரோக்கு 4 5 6 செமிகோலன் கொடுக்குறேன். தேர்ட் ரோ வந்து 7 8 9. ஸோ நான் என்ட்ரு கொடுத்தோன்னு நமக்கு மேட்ரிக்ஸ் அழகாக வந்துருச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 இதான் என்னுடைய மேட்ரிக்ஸ். சரிங்களா, இதான் என்னுடைய ஏவோட மேட்ரிக்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஏன்ற மேட்ரிக்ஸ், ஓகே, முதல்ல இதோட சைஸ் என்னன்னு பார்த்துப்போம். நமக்கு தெரியும் இதில் 3 rows 3 columns இருக்குன்னு. ஸோ சைஸை பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சைஸு 3x3 மேட்ரிக்ஸ். ஏன்ற பிக்சலை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ ஏவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஏ ஆஃப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்க நேரம், இட் இஸ் நத்திங் பட் 1. ஏ ஆஃப் 1 இஸ் 1. அதே 1 இன்னொரு வகையை எப்படி அட்ரஸ் பண்ணலாம், ஏ ஆஃப் 1, 1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1, 1னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்துருச்சு. சரி, ஏ ஆஃப் 2 இஸ் நத்திங் பட் 4. ஏ ஆஃப் 2 இஸ் 4. பார்த்தீங்களா? ஸோ அட்ரஸிங் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அட்ரஸிங் வந்து ஃபஸ்ட்டு இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8, இது 9. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் 1, செகண்ட் எலிமெண்ட் இஸ் 4, தேர்ட் எலிமெண்ட் இஸ் 7. ஓகே, ஸோ ஏ ஆஃப் 3 வந்து 7 வரும். ஏ ஆஃப் 3 is 7. ஏ ஆஃப் 4 is 2. A of 5 is 5. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு காலம் முடிச்சுட்டு செகண்ட் காலம் வழியாக அட்ரஸ் ஆகுது. ஸோ அட்ரஸிங் மோட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ யுவர் அட்ரஸிங் மோட் இஸ் கோயிங் லைக் திஸ். ஸோ ஃபஸ்ட் இங்கேருந்து ஆரம்பிக்குது 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ உங்களோட அட்ரஸிங் மோடு வந்து இந்த மாதிரி போகுது. ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து அடுத்தது இங்கே வந்து அடுத்தது இங்கே வரைக்கும் போகுது. இதுதான் உங்களோட அட்ரஸிங் மோட். ஸோ இது இன்னொரு வகையை எப்படி அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து மொத்தம் 3 row 3 column இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த 13 மட்டும் வெளில வேணும்னு வச்சுங்க. இந்த 13 வேணும் அப்படின்னா ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து செகண்ட் ரோவில் இருக்குது. ஸோ 2, 1. ஸோ செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்க டேட்டா எனக்கு வேணும். ஸோ செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் அப்படின்னா இந்த எலிமெண்ட் ஓடியாந்துடும். சரியா? ஸோ இங்கே அதே மாதிரி பார்ப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை எடுத்துப்போம். இதே மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன் நான். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு, இதில் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் என்னென்னா 12 23 12. செகண்ட் ரோ வந்து 13 14 15. தேர்ட் ரோ வந்து 10 9 7. 10 9 7. சரிங்களா? ஸோ இதான் நம்ம அங்கே வச்சுருக்க மேட்ரிக்ஸ். ஸோ நமக்கு 13 தனியாக வேணும். ஸோ ஏ ஆஃப் 2, 1. ஸோ ஏ ஆஃப் 2, 1 அப்படின்னா 13 ஓடியாந்துருச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன யோசிச்சுக்கலாம், இப்போ எனக்கு 15 வேணும்னு வச்சிங்க. ஸோ 15 வேணும்னு வச்சிங்க, இந்த பர்டிகுலர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும். ஸோ 15 எங்கே இருக்குது, செகண்ட் ரோவில் இருக்குது. எந்த காலத்தில் இருக்குது, தேர்ட் காலத்தில் இருக்குது. ஸோ நம்ம என்ன கொடுக்கலான்னா ஏ ஆஃப் 2, 3. சாரி 2, 3. 2, 3 அப்படின்னு கொடுத்தா 15 ஓடியாந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸை அட்ரஸ் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு ஃபஸ்ட் ரோவில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் வேணும். ஃபஸ்ட் ரோவில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் வேணும் அப்படின்னா இதான், சாரி, இது வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும். ஃபஸ்ட் ரோவில் இருக்க எல்லா எலிமெண்ட்னா 12 23 12 எனக்கு வேணும் அப்படின்னா ஏ ஆஃப் ஃபஸ்ட்டு ரோ ஐ வாண்ட் ஆல் அப்படின்னா என்ன பண்ணணும், கோலன். ஆல்னா கோலன், முன்னாடியே சொன்னேன் நான், போன இதிலே பார்த்துருப்போம். ஆல்னா கோலன். ஸோ 1, கோலன் கொடுத்தாங்களா ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் வந்துடும். 12 23 12. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு செகண்ட் காலத்தில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் வேணும், செகண்ட் காலம்.
ஸோ செகண்ட் காலம்குள்ள எல்லா எலமெண்ட்டும் வேணும். ஸோ நான் இப்போதைக்கு கமா போட்டுக்கிறேன். செகண்ட் காலம் ரோக்கு என்ன கொடுத்துக்கிறேன்னா கோலன் கொடுத்துக்கிறேன். ஸோ கோலன் கமா 2 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ ரோ கமா கோலன் தான் பொசிஷன் கோஆர்டினேட்ஸ். ரோ பொசிஷனில் நான் கோலன் கொடுத்துருக்கேன். ஸோ கோலன்னா ஆல்னு அர்த்தம். கோலன் கமா 2 அப்படின்னா செகண்ட் காலத்தில் இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்துடும். 23, 14, 9. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த வே யூ கேன் பிக் அவுட் எனி பர்டிகுலர் காலம் தட் யூ ரெக்வயர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கோலன் கமா 3 அப்படின்னு என்ன அர்த்தம், தேர்டு காலத்தில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் எனக்கு வந்துடும். 12, 15, 17 எல்லாமே வந்துடும். இல்லை எனக்கு தேர்ட் ரோவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் வேணும். ஸோ தேர்ட் ரோவில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் வேணும்னா 10, 9, 7 நமக்கு ஓடியாந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் வே யூ கேன் அட்ரஸ். சரியா? இப்போது எனக்கு நல்லா பாருங்கள், இந்த 4 எலமெண்ட் மட்டும் வேணும். 14, 15, 9, 7 இந்த 4 மட்டும் வேணும். ஓகே, திஸ் 4 alone I require. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ we have to manipulate. ஸோ ஏ வந்து நமக்கு வந்து இது வந்து செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ. காலம் பார்த்தீங்கன்னாலும் செகண்ட் காலம் தேர்ட் காலம் இந்த ரெண்டுமே. ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னா, ஏ ஆஃப் 2:3 கமா 2:3. ஓகே, ஸோ ரோவோட இண்டிகேஷன்னா செகண்ட் டு தேர்ட் ரோ, காலமோட இண்டிகேஷன்னா செகண்ட் டு தேர்ட் காலம். இது ரெண்டு கண்டிஷன் மேட்ச் ஆகிறது எதுவோ அது மட்டும் ஒடியாந்துடும். ஸோ 4, 15, 9, 7 மட்டும் ஒடியாந்துருச்சு. சரிங்களா? ஸோ செகண்ட் ரோ டு தேர்ட் ரோ இருக்கிற எலமெண்ட்ஸும் செகண்ட் ரோ டு தேர்ட் காலம் இருக்கிற எலமெண்ட்ஸும் எனக்கு வேணும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து இந்த 4 வேணும்னு வச்சுங்க, இந்த இது எல்லாமே வேணும். அதாவது ஸோ ஏ ஆஃப் 3 ரோ இருக்கிறது ஃபஸ்ட்டு 2 காலத்தில் மட்டும் இருக்கக்கூடியது எல்லா எலமெண்ட்டும் வேணும். ஓகே ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ ஏ ஆஃப், ஸோ நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் நீங்கள் ரோவோட இண்டிகேஷனும் கொடுக்கலாம். பட் ஐ ஜஸ்ட் கிவ் கோலன் கமா 1:2. ஸோ ஃபர்ஸ்ட் 2 காலம் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் எனக்கு வேணும். ஓகே, ஸோ தட்ஸ் த மீனிங் ஆஃப் இட். 12, 13, 10ம் 23, 14, 9ம் வேணும். ஓகே, ஸோ இதை வந்து இன்னொரு வகை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து ஏ ஆஃப் ரோஸ்க்கானது வந்து எனக்கு 3 ரோ வேணும் இல்லையா? ஸோ 1:2, 3 காலம்க்கு வந்து 1:2 ரெண்டுக்குமே சேம் ஆன்சர் தான் வரும். ஓகே, ஸோ எய்தர் யூ கிவ் 1:3ன்னு கொடுக்கலாம். ஸோ அதில் மொத்தமாக 3 ரோ தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா கோலன் கமா 1:2 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ தட் ஸோ எனக்கு வந்து இந்த 2 காலமும் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஓடியாந்துடும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ எக்ஸ்ட்ராக்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் யுவர் மேட்ரிக்ஸ். ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. இப்போ நான் இந்த 14 மட்டும் வெளியே கூடியார பாருங்கள், நடுவில் இருக்க 14. ஸோ நடுவில் இருக்க 14 அட்ரஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வே, ஸோ ஏ ஆஃப் 5 is going to get you 14. A of 5 is going to get you 14. Okay, A of 3, 3 is going to get you 2, 2 is going to get you 14. So second row, second column அப்படின்னு சொல்லலாம். Okay, so that's the meaning of it. Fine. So these are the two ways you can address the same 14. So A of colon now உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். A of colon அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் லிஸ்ட் அவுட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஏக்கு பக்கத்தில் நீங்கள் இது போட்டிங்கன்னா இட் இஸ் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ். ஏவோடைய டிரான்ஸ்போஸ். ஸோ இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதில் இன்பில்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரேங்க். ஸோ ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ ரேங்க் ஆட மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து இதோட ரேங்க் வந்து 3. ஓகே, ஸோ இதெல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஐ திங்க் determinant is a command.
ஸோ திஸ் கிவ்ஸ் யூ த determinant வேல்யூ ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸோட determinant வேல்யூ. இப்போது நம்ம ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் நமக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஆஃப் 1 1 1 1 1 1 1 கண்டுபிடிக்கணும்னு வச்சிங்க. இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி 1 ஸ்பேஸ் 1 ஸ்பேஸ் 1 செமிகோலன் 1 1 1 கொடுக்கலாம். பட் இது ரொம்ப டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இன்பில்ட்டாக மேட்லேபில் இருக்க கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஆஃப் இது வந்து ஒன்லி ஸ்கொயர் மேட்ரிசஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக 1x1 மேட்ரிக்ஸை க்ரியேட் பண்ணிவிடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் ஆஃப் 5 அப்படின்னா 5x5 ஆஃப் ஒன்ஸ் மேட்ரிக்ஸாக க்ரியேட் பண்ணிவிடும். அதே மாதிரி இப்போ நான் ஒன்ஸ்ன்னு சொன்ன மாதிரியே ஜீரோஸ் வரும். ஜீரோஸ் ஆஃப் 4ன்னு வச்சுங்க. ஒரு 4x4 எவ்ரிதிங் ஜீரோஸ். இதெல்லாம் வந்து ஸ்பெஷல். ஓகே, ஸோ இன்னொன்று ஒன்று இருக்குது. இட்ஸ் கால்ட் அஸ் அ மேஜிக் ஸ்கொயர். ஸோ ஐ வில் கிவ் மேஜிக் ஆஃப் 3. ஸோ மேஜிக் ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்தாக்கா ஐம் ஜஸ்ட் கெட்டிங் எ மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸோட விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த பக்கத்துலேருந்து கவுண்ட் பண்ணாலும் ஒரே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இதில் பாருங்கள், எந்த பக்கத்துக்கு 15 தான் வரும் பாருங்கள். ஸோ 8 1 6 ஃபர்ஸ்ட் ரோ யூ வில் பி கெட்டிங் 9 15. ஸோ எனி ரோ டயக்னல் எப்படி கவுண்ட் பண்ணாலும் உங்களுக்கு 15 தான் கிடைக்கும். இது வந்து ஒரு மேஜிக் ஸ்கொயர். ஓகே, ஸோ யூ கேன் ஜென்ரேட் கைண்ட் ஆஃப் மேஜிக் ஸ்கொயர்ஸ் யூஸிங் திஸ். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு சிம்பிளாக எப்படி ஒரு மேட்ரிக்ஸை நம்ம மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது. சரிங்களா? ஸோ இப்போது இதே மேட்ரிக்ஸும் நீங்கள் பிட்வைஸ் மல்டிப்ளிகேஷனும் பண்ணலாம். யூ கேன் டூ அ பிட்வைஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸிங் டாட் ஆப்ரேட்டர். நம்ம இதில் பார்த்த மாதிரி. ஸோ என்ன பண்ணுறேன், ஏ டாட் ஸ்டார் ஏ டிரான்ஸ்போஸ். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் ஏ டாட் ஸ்டார். நார்மலாக ஏ ஸ்டார் ஏ பண்ணி பார்ப்போம். முதல்ல ஏ ஸ்டார் ஏ பண்ணி பார்த்தா திஸ் இஸ் த ஆன்சர் ஆக்சுவலி. ஏ ஸ்டார் ஏ, அதாவது ஸோ ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து ஃபஸ்ட்டு காலம்குள்ளே மல்டிப்ளை பண்ணி சம், அடுத்து அந்த மாதிரி பண்ணுறது. ஏ ஸ்டார் ஏ, இட் இஸ் மல்டிப்ளிகேஷன். வாட் இஸ் ஏ டாட் ஸ்டார் ஏ? ஸோ திஸ் இஸ் பிட்வைஸ் மல்டிப்ளிகேஷன். This is your bitwise multiplication, 12 into 12. So 23 into 23. Okay, so this is bitwise multiplication. Okay, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு பண்ணது நார்மல் மல்டிப்ளிகேஷன். 2 3x3 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், you will get that answer. This is a bitwise multiplication. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து இமேஜ் ப்ராசஸிங்கில் தேவைப்படுற டூல்ஸ். இதில் பார்த்துட்டுருக்கோம் எப்படி நம்ம ஒரு பிட்வைஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ஒரு ஃபுல் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதே இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் செஷன்.